ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அன்பான உங்களுக்கு அந்த அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இங்க நம்ம அன்பு அன்புன்னு நிறைய விஷயம் சொல்றோம். கட்டாயம். ஆனா அன்பை பத்தி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், அன்புனா என்ன, அன்பு நோக்கி நம்ம பயணம் எப்படி இருக்கு, நம்ம அதை அன்பை எந்த மாதிரி பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பெரிய விஷயங்கள், இப்போ ஒரு நூலை பத்தி பேசுறோம், இல்லைன்னா ஏதாவது விசேஷம் பாக்குறோம், ஏதாவது பண்றோம்னா அன்பு அன்புன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு வல்லார் பத்தியும் சொல்லும் போது அன்பு வழி அன்பு வழி. ஆனா எத்தனை பேர் அந்த அன்பு வழியில போறாங்க, இல்ல வல்லார் நோக்கி மட்டுமே போறாங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு. ஒரே விஷயம் தான்மா. இங்க எல்லாம் என்னன்னா, இங்க எல்லாத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் வருது. வரலாறுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது, நூலுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது, சிலைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது, ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது, ஒரு நபருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இதெல்லாமே இருக்குது இங்க. ஆனா அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இங்க பெரிய முக்கியத்துவம் இருக்குதான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்றது அன்பு. ஆனா அது நான் சொல்றேன், இப்ப நான் இப்ப எல்லாம் இருக்குதான்னு கேட்டா ஆமா எல்லாரும் அன்புக்கு ரெப்ரசன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அன்புனா என்ன? சும்மா நான் கேட்கறேன், நீங்க அன்புக்கு ரெப்ரசன்ட் பண்ற நம்ம சொல்றோம், நம்ம பண்ணிருந்தோம்னா இப்படி இருந்திருப்போமா? சும்மா ஒரு கேள்வி இல்ல. அப்ப நம்ம பண்ணலன்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இந்த செயலை செஞ்சு இந்த அறிவு கொண்டு நான் சொல்றேன். நீங்க அன்பை பத்தி நாங்க அன்பு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாங்க அன்பா தான் இருக்கணும் போய் சொல்றோம்னு அர்த்தம் இல்ல. தெரியாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இது ஆமான்னு ஏத்துக்கணும். இதை நம்ம ஏத்துக்கினா தான் அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியும். இல்ல நாங்கள் அன்பா தான் இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தர் உணவு கொடுக்குறோம், நாங்கள் காசு கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். அந்த அன்பு நீங்க நினைக்கிற அளவுக்கு கிடையாது. அது இயல்பான ஒரு விஷயம். இது எல்லாரும் ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இருக்கப்பட்டவன் செய்வான், இல்ல அது சந்தோஷமா இருக்கிறவன் செய்வான், இல்ல வேற வழி இல்லாம செய்வான், இல்ல 4 பேர் செய்யறாங்க நல்லா இருக்கணும் செய்வான், இல்ல புண்ணியம் வரும் செய்வான், என் பாவம் போயிடுன்னு செய்வான். இந்த செய்தல் அன்புனா இது நம்மளோட அடிப்படையா நம்ம பார்க்கணும்ப்பா. அவ்வளவுதான். இது அன்பு. இதுதான் நம்ம அன்புன்னு வச்சுக்கணும். ஆமா, இதுதான் நம்ம அன்புன்னு வச்சிருக்கோம். இந்த அன்பு நம்மளோட பெரிய விஷயத்த பூர்த்தி பண்ணாது, ஒரு பெரிய அறிவுக்குள் நம்மளை கூட்டு போவாது, நம்ம யாருன்ற புரிதலையும் அது கொடுக்க முடியாது. நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா சஸ்டெயின் பண்ண வச்சிருவாங்க. நீங்க அந்த சஸ்டெயின் அது வேணும்ன்றீங்க. நீங்க எல்லாரும் இந்த வாழ்க்கை நல்லா போகணும், ஃப்ரீயா போகணும், இப்படியே தான் எல்லாரும் நினைக்கிறீங்க. இது எல்லாரும் நினைச்சா இது எல்லாருக்கும் சாத்தியப்படாத உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் அன்பா தானங்க நல்லா தான் இருக்கிறேன், நான் ஒரு 4 விஷயம் செய்யறேன் பண்றேன், இதெல்லாம் என்ன முடியும் இப்படி சொல்லிட்டு போவாதீங்க தயவு செய்து. இப்படி சொல்லிட்டு போறதா என்ன போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை. நீ மீண்டும் மீண்டும் கருதுக்குள்ள போட்ட சூழல் நீங்க உருவாக்கின்னு அர்த்தம். இங்க எல்லாரும் அன்புக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்புன்ற விஷயத்தை எல்லா இடத்துலயும் பேசணும். அது யாரு பேசணும் உங்களுக்கு பெரிய ரெப்ரசன்ட் கொடுக்கணும் முதல்ல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதை ஏன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்களும் அன்பா தானே பேசுறோம். நீங்க யாரும் அன்பா பேசல. ஒருத்தரை பத்தி பேசுறீங்க, இல்ல ஒரு நிகழ்வை பத்தி பேசுறீங்க, இல்ல ஒரு நூலை பத்தி பேசுறீங்க, இல்ல ஒரு செயலை பத்தி பேசுறீங்க. ஆனா இதனை அன்பை பத்தி தான் நாம பேசுறோம்னா அன்புன்றது எந்த அளவு டீப்பா இருக்கும்? அன்புன்றது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா என்ன மாற்றம் வந்திருக்கும்? அது தெரியாம நினைக்கிறேன். மாற்றம் வந்திருக்குமா? வந்திருக்காரா? அப்ப அந்த அன்பை பத்தி நம்ம சரியா பேசாதனாலே, அது சரியா அணுகாதனாலே நம்ம உணர்வாளர்கள் நம்ம வரலன்றது நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம்? ஆமா, இப்ப நீங்க சுமார் வள்ளலார் நம்ம சொல்றோம். வள்ளலார்னா அன்புன்னு அர்த்தம், கருணைன்னு அர்த்தம், ஒருமைன்னு அர்த்தம், எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம். இங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னாதான் அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அதை விட்டு நீங்க வேற எப்படி பேசினாலும் அந்த அன்பு நம்ம தன்பிட்டு நம்ம கிட்ட குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம அன்புன்ற ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப எனி டைம் அந்த டீப்னஸ்க்குள்ள நம்ம போகணும், அந்த சிந்தனைக்குள்ள போகணும், அந்த செயலுக்குள்ள போகணும், அந்த நிகழ்வுக்குள்ள போகணும். அந்த அன்புன்ற விஷயத்தை எந்த அளவு நம்ம டீப்பா புரிஞ்சுக்கிறோம், நம்ம கேட்கறோம். நீங்க அன்பை பத்தி கொஞ்ச நேரம் பேச அத்தனை கேட்க மாட்டீங்க யாரும். ஒரு பாட்டை கேட்போம், ஒரு காமெடி கேட்போம், இல்ல ஒரு அறிவு ஒரு சிந்தனை மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆழ்ந்து கேட்போம், ஒரு சண்டையை அதிகமா விரும்பி பார்ப்போம். இது நம்ம பண்ற விஷயங்கள் சொல்றேன் நான். இதெல்லாம் நம்ம பண்றோம். அன்புன்ற விஷயத்த 4 வருஷம் 5 வருஷம் கோவம் வந்துடும் நம்ம கிட்ட. என்ன சம்பவம் இது அன்பு? என்னடா அன்புன்னு சொன்னாலும் கோவம் வருமா? வரும். இங்க வருது. ஏன் வருது? என்ன காரணம்? ஏன்னா அது ஒரு அளவோட இருக்குது. அது உங்ககிட்ட இல்லாதனால அது மேல கோவம் வருது. இன்னொன்னு, அது வந்தா உன்னை எல்லா விஷயத்தையும் அது தடை பண்ணி உன்னை சரியான கொண்டு போகும். அதுக்கு நீயே உன்னை அலோவ் பண்ண மாட்டேன். இது ஒரு காரணம். இது இதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம், நம்ம சுத்தி அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா உங்க சந்தோஷம்னு ஒரு விஷயத்த தடை பண்ணணும், அன்பு தடை பண்ணிடும். நான் கூட சொல்றேன், அன்பா இருந்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் இங்க மகிழ்ச்சின்னு நீங்க சொல்றீங்களோ அந்த மகிழ்ச்சியை தடை பண்ணும். அது தடை பண்ண யாரும் ஒத்துப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதனாலேயே அந்த அன்பு ஒரு அளவோட ஒரு நிதானத்தோட நிக்குது. நீங்களும் அதான் அன்புன்னு சொல்லுகிறீங்க. இதனால்தான் நமக்குள்ள ஒரு பெரிய அறிவும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு ஞானி ஆகக்கூடிய தன்மையை நம்ம இழந்து போய் இவ்வளவு சிறு தன்மை நம்ம இருக்கிறோம். காரணம் இதுதான். ஆனா நீங்க அதை அன்புன்னு இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அன்புன்னு சொன்னீங்கன்னா உன் சந்தோஷத்தை குப்பில போடுவேன். ஏன்னா இந்த சந்தோஷமே இல்லடான்னு சொல்ல முடியும். உன்னால ஏன் சொல்ல முடியல? ஒரே காரணம் தான். இல்லைங்க, நான் வீட்டுல ஒரு முத்து
ஏதோ நீ சொல்றதுனால உனக்கு நன்மை வர போறது இல்ல, உன் குழந்தைக்கு நன்மை வர போறது இல்ல, உங்க வீட்டுல ஒரு நன்மை வர போறது இல்ல. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சா சரிங்க கேட்டா இல்லைங்க நீங்க நாளும் போட்டாங்க அப்புறம் பாத்துக்கலாங்க. இதே வார்த்தையே யாரு நார்மலா தெரியாம சொல்லலாம். ஆனா இந்த செயலுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு வழியில இருக்கிறவங்க அன்பை பத்தி பேசணும்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தோம்னா நம்ம நார்மல் பீப்புளா வாழ்றதே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இதுக்குள்ள இருந்தா இப்படிதான் நம்ம இருக்கணும்னு வழிமுறை இருக்குது, இப்படிதான் நம்ம செய்யணும்னு இருக்குது. நம்ம அப்படி செஞ்சுதான் ஆகணும். அதை செஞ்சு நம்ம வெளிக்காட்டும் போது தான் நார்மல் பீப்புள் இதுக்குள்ள வருவாங்க. உண்மை தானே? சும்மா நான் வாயத்து நான் சொல்லிட்டு நான் என் வேலையை நான் பார்த்துட்டு நான் பாட்டு போவேன் வருவேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அப்படி நம்ம செய்யறதுனால பெரிய பையனை நீயும் பெற மாட்டேன், பிறருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க எல்லாத்துலயும் அதான் நடந்துருக்குது. இது நடக்க கூடாது. இது நடக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு அறிவு தெளிவோ எந்த ஒரு வழி போற தன்மை நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இங்க ஒரு உயிர் போடுற வழி அவ்வளவு தன்மை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஜீவராசியோட வழி இது இன்னைக்கு மழை பெஞ்சுது, இன்னும் மழை பெஞ்சுது. இப்ப இந்த நம்ம அன்பை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த மழை அந்த மழை பெஞ்ச காரணமா எவ்வளவு ஜீவராசி அந்த மலையில மூச்சு முட்டி செத்துருக்கும், எவ்வளவு ஜீவராசியோட குட்டி கண் எதிர்க்கு அம்மா எதிர்க்கு அடிச்சுன்னு போயிருக்கும். உண்மையிலே நடந்துருக்குது. இதனால் நம்ம யோசனை பண்ணணும். இப்ப இன்னைக்கு ஒரு வெள்ளம் வருது, இப்ப எல்லா நாட்டிலயும் காட்டுறான், எல்லா நாட்டிலயும் எல்லா ஸ்டேட்லயும் வருது. இப்ப வெள்ளம் வருது, இப்ப காடு அச்சு வருது. நம்ம வரும்போது வீடு விழுதுங்க, ஒரு மனுஷன் மாட்டினாங்கன்னு நம்ம சொல்றோமா? ஆனா அதுல இருக்கிற ஜீவராசி அந்த மரம் பேத்துன்னு உழுது, அந்த மண்ணு ஒண்ணு தரலுது. இன்னும் நடக்க தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு ஒரு வழி இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள ஒரு கட்டை போய் ஒரு கல்லுல மோதிச்சுன்னா அதோட வழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அளவு நம்ம சிந்திக்க முடியும். இதுதான் அன்பு. நம்ம கூட அப்படியே வீடு சின்ன போயிடுச்சுங்க, ஒரு மனுஷன் உள்ள போயிட்டாங்க, இல்ல 4 ஜீவராசி மாட்டிக்கிச்சுங்க. அது எவ்வளவு ஜீவராசி மாற்றம்னு அளவே கிடையாது. எல்லை இல்லாத ஜீவராசி ஒரு கத்துதலோட ஏன் சத்தம் வருது தெரியுமா? நீங்க சத்தம் கல்லோட மோதிச்சுங்க, கட்டை சத்தம், அந்த கட்டையோட மோதமும் அதுல இருந்து வெளிப்படுது. அது வலி, அதுதான் சத்தம். அந்த சத்தம்னால வெளிப்படுது. அது எவ்வளவு உயிர் அங்கிருந்து கத்துது, எவ்வளவு கட்டை, எவ்வளவு கல்லு, எவ்வளவு மண் எதோட மோதுது. அந்த மோதல்ல வெளிப்படுற அந்த வலியோட வெளிப்பாடு தான் சத்தம். அதுதான் இங்க இருக்குது. இப்படிதான் நம்ம அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா அந்த மாதிரி பாக்குறோம், நம்மளோட பக்கம் வரும். இந்த அளவுக்கு நீ பாப்பனா அந்த நிகழ்வு ஸ்டாப் ஆகி போயிடுங்க, வராது. ஏன்னா இவ்வளவு வழியை ஒருத்தன் உணர முடியுமா? இந்த உணர்வு அவங்ககிட்ட போனா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப இந்த உணர்வு வரனா நீ சொன்னா நிக்குமானா நிக்கும், அந்த ஒரு மலை சரிவு நிக்குமானா நிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ உணரணும். வெறும் கல்லு தானே, அது மண்ணு தானே, அது கட்டை தானே, அது மரம் தானே அப்படி பார்க்க கூடாது. எல்லாமே உயிரா பாருங்க. எல்லாத்தையும் உயிரா பார்க்குற தன்மை வரும். உண்மையான அன்பு வந்து அப்படிதான் வரும். இப்ப நான் பேச சும்மா கிடையாது. இந்த அன்புக்குள்ள வந்துச்சுன்னா இப்படிதான் பேசுவேன், மாத்தி பேச மாட்டேன். ஏன்னா இப்ப என்னோட ஒரு நிறைய பேர் அந்த உணர்வு சொல்றான். ஐயா ஒரு கல்லுல ஒரு இரும்பு புடி வச்சிருக்கியா, ரொம்ப வருஷம் பெரிய கல்லு, அது ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த புடியை போய் நான் பிச்சுட்டேன். பிச்ச உடனே அந்த கை உடலை, அதை வெளியே ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு கடலோரத்துல இருக்குது அந்த பொருள். அது அப்படியே அரிச்சு கொட்டுது. அது சொல்லுது என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு அது சொல்லுதியா. அந்த இரும்பு எடுத்து துகளா கொட்டுது அப்படியே. ஏன்னா ஒரே விஷயம் பாருங்களேன், இப்ப அந்த இரும்புக்கு பெரிய வலி. ஏன்னா அது இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு கடல் பகுதியில இருக்குது, உப்பு காத்து. இப்ப உப்பு காத்து அந்த இரும்புல பட்ட உடனே அப்படின்னா அப்படியே நம்ம உடம்புல ஒரு கேன்சர் வந்தா எப்படி நம்ம உடம்பு அரிச்சு, அதே போல அது நடக்குது. அதே இரும்ப நீங்க கடல் இல்லாத ஒரு இடத்துல வச்சு பாருங்க, அங்க அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த இரும்பு மேக்சிமம் ரொம்ப நாளைக்கு இடிக்கும். அப்ப அது ஆயுள் காலம் சுமார் பேச்சு அதை 50 வருஷம் வரும். இது ஒரு 5 வருஷத்துலேயே போயிடும். அப்போ அதோட துடிப்பு ஒரு மனிதனால் உணர முடியுது, உணர முடியுது, உணர்றன்னு சொல்றான். அப்ப அந்த உணர்வு எப்படி வருது அவனுக்கு? அளவுக்கு மீறி அன்பு அதிகமாயிடுச்சு. அன்பு அதிகமாகும் போது ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற வழியை ஒருத்தரால் உணர முடியுமா? உணர முடியும். அது முடியும் தான் போட்டுக்காரு வல்லாரு. நான் பெற்ற இன்பத்தை பெருகை வையதும், இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போலான்னாரு, சொன்னாரா இல்லையா? எல்லாமே ஒளி தேகமா மாறலாம்னு சொன்னாரு. அவர் அறிவியலை தெரிந்ததுக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாடுன்னு சொல்லிட்டாரு அவங்க உயிரிழக்கத்தை. ஆனா நீங்க எல்லாரும் என்ன செயல் என்ன விழா எது நடத்தினாலும் சரி, உயிர் இறக்கத்துக்கு மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த விழா வைக்கிறது, போட்டோவுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த நபருக்கு, இதுதான் உங்களோட தன்மையா இருக்குது. இதுல எங்க இருக்குது கருணை, எங்க இருக்குது அன்பு எனக்கு தெரியல. நீங்க எந்த நிகழ்ச்சின்னு ஒண்ணு வச்சா அந்த நிகழ்ச்சியில ஒரு செயல்பாடு மட்டும்தான் இருக்கும். அந்த செயல்பாடு எங்க யார் இல்லாம எந்த உயிர் துன்பத்துல இருக்குது எதுக்கு அதுதான் பண்ணணும், அவங்கள நோக்கி போகணும். அதுதான் விழா. நீங்க ஒரு இடத்துல போட்டு அதை பத்தி பேசி என்ன பேசுறீங்க, நீங்க ஒரு நபரை பத்தி பேசி நீங்க நடந்த நிகழ்வை பத்தி பேசி இதை பத்தியே பேசி ஒரு விழா எடுக்கிறீங்க நீங்க. ஆனா அந்த உயிரை பத்தியோ அந்த அன்பை பத்தியோ கருணையை பத்தி பேசுறீங்கன்னா இல்ல. ஏன் இல்லையா அதை பேசல? நம்ம எல்லாம் பேசணும், அதை பத்தி தான் பேசணும், பேசக்கூடாது, சும்மா இருக்கணும். தேவையில்லாத பத்தி பேசுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ எந்த நூலை பத்தி எதை பத்தி பேசாலும் சரி, நீ எதை பற்றி எந்த அறிவும் பெற முடியாது. ஒரே தான், நீ செயலை செய்யணும். செயலை செய்யும் போது வர அனுபவம் தான் உன்னோட மூலம். அந்த அனுபவத்தை நீங்க உணரும் போது மட்டும்தான் பெரிய தன்மையும் பேராற்றல் நம்ம பெற முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட நூல் விழுந்தார் அப்படின்னு அதை பத்தி நம்ம பேசி நம்ம சிந்திக்கிறதுனால பெரிய மாற்றம் நம்மளுக்கு வராது.
அதனாலதான் நம்ம இவ்வளவு வருஷமாவும் எல்லாரும் வந்து எவ்வளவு பேர் ஞானி வந்து அந்த ஞானியவே அடிக்கிறோம், திட்டோம், பேசுறோம். என்ன காரணம்? நம்ம அவங்க சொன்னதை எதையும் ஃபாலோ பண்ணல. பண்ணிதான் அப்படி பேசிருக்க மாட்டோம், இப்படி நடந்திருக்க மாட்டோம். இந்த அளவுக்கு நம்ம கடினத்தை நம்ம மாட்ட மாட்டோம், மாட்டி இவ்வளவு அவஸ்தைப்பட மாட்டோம். இங்க ஒரு உயிர் பட துன்பத்தை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம உயிர் நம்மளே துன்ப போறோம், நம்மளால பார்த்துட்டு பரவாயில்லன்ட்டு வேற போறோம். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குன்ட்டு வர போறோம். எப்படி வந்து இந்த கடினமான தன்மை எங்கிட்டு வருது இது? அப்ப எதுக்கு ஒரு நாள் ஒரு ஞானி தோண்டி ஒரு பெரிய கையில கொடுத்துட்டு போறாங்க? அப்ப கையில கொடுக்குற ஒரு பொருளை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா கையாளணும். இப்ப ஆளாளுக்கு இதுதான் வருது, எனக்கு அதான் வருது, அதான் போகுது, ஓகே பரவாயில்ல. ஆனா எங்க யார் என்ன சொல்ற அதையாவது கேளுங்க. அன்புன்னா என்ன? அன்புன்னா அகிலமே, அன்புன்னா அனைத்துமே. அதுல எந்த ஒரு இதுவுமே வராது. அது முழுக்க முழுக்க நன்மை தான் பண்ணும். ஆனா இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இப்படி சொல்ற, இப்படிதான் இருக்குது. அதுதான் உண்மையான அன்பு. நீ அன்புன்னு சொல்லிட்டேன்னா உங்களை எதுவுமே அசையாதீங்க. உண்மையான அன்பு இருந்தா அசையக்கூடாதுன்ற எண்ணம் வரும் உங்ககிட்ட. என்ன அசைந்தால் ஏற்றத்தால் உருவாகும், ஏற்றத்தால் உருவானா வலி உருவாயிடும், வலி உருவானா உங்க அன்பு போயிடுங்க. ஒண்ணு வலி இருந்தா உங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். அது வலியை நீக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பேரன்பு. அந்த அன்பு நமக்குள்ள உருவானாதான் இங்க முடிவு. அந்த முடிவு நினைக்கணும்ன்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் நானே ஒண்ணு இல்லடா இல்லாம போறேன்ற எண்ணம் வரும் நம்ம கிட்ட. அந்த எண்ணம் வரணும். அதுதான் முழுமையான அன்பு. இங்க யாராயினும் இல்லாம இருக்கணும், அது நித்தியமான பேருந்துமா இருக்கணும், அது நடக்கணும்ன்ற எண்ணம் தோணும். அதை விட்டுட்டு நான் இருக்கிறேன், எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு குட்டிக்குது, என் குடும்பத்தை நான் பாக்குறேங்க, நான் செய்யறேங்க, இப்படி தாங்க போவேன், வேற என்ன பண்றது, எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இப்படி சொல்லிட்டு போது நார்மல். அது வந்து அன்போட சேராது, நார்மலோட போகும். அந்த நார்மலான பயணம் இந்த பெரிய வழியும் இந்த பெரிய மாற்றத்தையும் அவங்களுக்கும் அது கொடுக்காது, பிறருக்கும் அதை கொடுக்க முடியாது. ஆனா இந்த அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள பயணப்பட்டுட்டு வள்ளலார்னு நம்ம ஒரு பேர் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமும் நம்ம திருப்பி நார்மலா நம்ம பூஜை பண்றதும் புனஸ்காரம் பண்றதும் நம்ம அவரை பத்தி பேசணும், நூலை பத்தி பேசணும் பண்ணக்கூடாது. கருணைன்னா அன்புன்னா என்ன, அதுக்கான செயல் என்னன்னா, அதுக்கான பாதை என்னன்னா, அதுக்கான பயணம் என்னன்னா, அந்த செயல்ல மட்டுமே பயணப்பட்டீங்கன்னா உங்களோட அறிவோட தன்மை வெட்டி போகும். எல்லா நூலை நீங்க எழுதலாம், எந்த நூலை வச்சு நம்ம படிக்க தேவையில்லைங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாமே நீ ஆயிடுவேன். இங்க அனைத்துக்குமான அறிவு உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னா அந்த அண்டத்துல இருக்கிற அந்த பிண்டத்துல இருக்குது, பிண்டத்துல இருக்கிறது வெளிப்பட்டு வேலை செய்யல. பிண்டத்துல இருக்கிற உள்ள இருக்கிற அந்த மெயினான சுவிட்ச் நீ ஆன் பண்ண முடியல, அதை நீ ஆன் பண்ணி பாரு. எங்கெங்க என்ன நடக்குது எல்லா விதமான அறிவு உங்ககிட்ட வரும். அந்த அறிவை நீ பேச முடியும், உணர முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். உலக உயிரோட துன்பத்தை உன்னால உணர முடியும், உலக உயிருக்கே நித்தியமான பேர்பத்தை கொடுக்க முடியும், உன்னால சொல்ல முடியும். அதை சொல்றது ஒண்ணுதான் அன்பு. அப்ப அன்புன்னா இவ்வளவு பெருசு, நாம இவ்வளவு பெருசுதான். இப்ப இந்த அன்பை நம்ம எந்த லெவல் வேணா செய்யலாம். ஆனா அன்புன்ற விஷயத்த எவ்வளவு டீப்பா நம்ம செய்வோம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அன்புக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் விஷயம் இருக்குது. அன்புன்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் எத்தனை வாட்டி சொல்லணுக்குது, சொல்லணும் வாட்டி 1000 வாட்டி சொல்லணும், தப்பே கிடையாது, சொல்ல மாட்டோமே. ஆனா வேற ஏதாவது தேவையில்லாத பாட்டை பத்தி பேசினே இருப்போம், சிந்திச்சுனே இருப்போம், எல்லாத்தையும் ஸ்லோகத்தை சொல்லுவோம், என்ன மந்திரத்தை சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். அன்புன்ற ஒரு வார்த்தையை நீ அசை போட்டு பாரு. அன்புனா உயிர்னு அர்த்தம். நீ உயிர்னு சொல்லி பாரு, உயிர்ன்ற வார்த்தையை நீ உச்சரிச்சு பாரு, உங்கள்கிட்ட பெரிய மாற்றம் வரும் இந்த உடல்ல. நான் சொல்ற மாதிரி உயிர்ன்ற வார்த்தையை ஒரு நாள் எத்தனை வாட்டி நான் உச்சரிச்சு பாரு. உயிர்ன்ற ஒரு வார்த்தையை சிந்திச்சிட்டேன்னா, உயிர்னா எல்லா பொருளுமே உயிரிங்க. அசையிறது, அசையாதது, தெரியுறது, தெரியாதது, பெருசு சிறுசு எதுவுமே கிடையாது, எல்லாமே உயிர். எல்லாத்துக்குள்ளேயும் உணர்வு, அதை உன்னால உணர முடிஞ்சிடும். நீ உயிர்ன்ற ஒரு வார்த்தையா உச்சரிச்சாலே அதுதான் அன்போட வெளிப்பாடு. அன்புனா அனைத்துமே ஒண்ணுன்னு சொல்றது அர்த்தம். நீ உயிர்னு சொன்னா அனைத்துமே உயிர்ன்ற எண்ணத்தை சொல்லிப்பாரு. அனைத்தும் ஒண்ணுன்ற தன்மை உங்கள்கிட்ட புரியும், அனைத்தும் ஒண்ணுன்ற தன்மை உங்கள்கிட்ட புரியும், அனைத்துமே நீன்ற தன்மை உங்கள்கிட்ட புரியும். அந்த தன்மை புரியக்கூடிய தகுதி அன்புன்ற ஒரு வாசகத்துக்குள்ள இருக்குது. அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள இங்க அனைத்துமே இருக்குது. அன்புதான் அனைத்துமே. இங்க அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போ, கருணையை செய், அன்பை வள, ஒருமை குணம் என்னன்னு உனக்கு புரியும். அனைத்து நீன்ற அறிவை நீங்க பெறலாம். அன்புன்றது அவ்வளவு பெருசு. அந்த அன்பை செய்யும் போது மட்டும்தான் தெரியும். இந்த அகிலத்தையே ஆட்டி வைக்கிறது அன்பு. அந்த ஆற்றத்தை நிறுத்த போறதும் அன்பு. அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு டீப்பா போறோம்னா ரொம்ப ஆழ்ந்து போகணும். தேவையில்லாத சிந்தனைக்குள்ள நம்ம போகக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போகும்போது நம்ம அன்பை இழக்கிறோம். அன்புன்ற ஒரு விஷயத்தை இழக்கிறதுனாலே நம்மளால புரியல. அந்த அன்பு இழக்கக்கூட, அந்த அன்பு இழக்கிறதுனால தான் இந்த இயற்கை இன்னைக்கு அளவுக்கு மீறி சீற்றத்தையும், அளவுக்கு மீறி நோயும், அளவுக்கு மீறி வலி, அளவுக்கு துன்பத்தையும் நம்ம கிட்ட வெளிக்காட்டு. நம்ம அதை பார்த்துட்டோம், பரவாயில்ல ஏத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நாள் போட்டோன்ற எண்ணத்துல நம்ம போகக்கூடாது. நம்ம அப்படி போறதுனால பெரிய மாற்றத்தை நம்மளும் உணர மாட்டோம், இருக்கும் கொடுக்க முடியாது. அந்த வலியை நம்மளும் ருசிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த ருசியை நம்ம ருசிக்க கூடாது. நம்ம ருசிச்சா இன்பமான ருசி மட்டும்தான், அது நித்தியமான பெருமையா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழலுக்கு இல்லாதவங்கள விட்டுல இருக்கிறவங்க ரொம்ப டீப் குள்ள போங்க. அன்பை பத்தி பேசுங்க, அன்பை பத்தி சிந்திங்க. அன்பான செயல் எங்க செய்யறாங்க, அந்த செயலுக்குள்ள வலிமை என்னன்னு பாருங்க. நீங்க செய்யணும்னு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நிகழ்ச்சி விழான்னு வச்சு அன்பு நம்மளாம் நிகழ்ச்சி வைப்போம். நம்மளுக்கு மாசத்தோட 2 மாசம் நிகழ்ச்சி இருக்குது, வார நிகழ்ச்சி இருக்குது.
வாரம் நிகழ்ச்சி, ஒரே நிகழ்ச்சி தான், கருமையான செயல். அதான் நிகழ்ச்சி. ஹாஸ்பிட்டல் போய் கஞ்சி ஊத்துங்க, நாய்க்கு பிஸ்கட் போடும், 4-5 இடத்துல பிஸ்கட் போட்டு அனுப்பிச்சு விடுவோம். பறவைகளுக்கு எங்க தண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் ஒரு 100 இடத்துல மாட்டி வச்சிடும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தண்ணி வை. ஒரு பறவைகளுக்கு நீங்க போய் கிளீன் பண்ணி தண்ணி வைக்க போனோம்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். உண்மையிலே அங்க நீ போய் அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்க போனே வச்சுக்கலாங்க, காக்கா, மீன், தலை, அது இன்னும் இருக்கும். நீ எதிர்பார்க்காத ஸ்மெல்ல பார்க்கலாம், நீ எதிர்பார்க்காத முடிவு இல்லாத ஒரு உயிரோட உடலை பார்க்கலாம், அங்க என்னென்னவோ இருக்கும். அதெல்லாம் நீ எதிர்கொள்றது பெரும் கஷ்டம். அதுதான் செயலு. அந்த செயலுக்குள்ள நீ டீப்பா போனா தெரிஞ்ச உன்னோட அறிவு என்னான்னு. உங்ககிட்ட விழிப்புணர்வு அதிகமாயிடும், உங்ககிட்ட ஒரு உணர்வு தன்மை ரொம்ப நுட்பத்துக்குள்ள போயிடும், சகிப்புத்தன்மை அதிகமாயிடும், உங்ககிட்ட அன்பு ஆயிடும். வீட்டுல அம்மா எல்லாம் வீட்டுல பாத்திரம் கழுவுவாங்க, அழுக்கான பொருளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்க்க முடியும். அதுக்கு எல்லாம் ட்ரிபிள் பங்கு அதிகம். நான் சொல்ற இடத்துல நீங்க போயிட்டு அதை கிளீன் பண்ணி நீங்க தண்ணி ஊத்தும் போது ஒரு தெருவத்தில் நாய்க்கு தொட்டி வச்சுருப்போம், அதை போய் தண்ணி ஊற்றி கழுவிட்டு பாருங்க, தெரியும். அந்த மாதிரி செயலை செய்யும் போது உங்ககிட்ட அறிவு வரும். எது ஒண்ணுமே செயலை செய்யும் போது ஒரு அறிவு தான் பேர் அறிவா இருக்கும், சரியான அறிவா இருக்கும். நீங்க மத்த எதை நீங்க எந்த ஆங்கிள் எப்படி படிச்சு எப்படி போனாலும் அது ஒரு கட்டவரி தான் போக முடியும். அது உன் தகுதிக்கு என்னவா தான் சொல்லி கொடுக்க முடியும், அதுக்கு மேல அதான் சொல்ல முடியாது. ஆனா நீ கருமையான செயலை நீ இறங்கி டீப்பா இறங்கி நீங்க செஞ்சிருவீங்க அப்படின்னா அந்த செயலை செய்யும் போது ஏற்படுற அறிவு அதுதான் முழுமையான அறிவு, அதுதான் முடிவான அறிவு, அதுதான் மூலமான அறிவு. அந்த அறிவை நீங்க எல்லாரும் பெறலாம். அதை பெற்று இருக்கிறோம். பெற்றதுனால தான் இவ்வளவு இதுவா ஸ்ட்ராங்கா சொல்றேன். அந்த அறிவை நம்ம எல்லாரும் பெறணும். அந்த அறிவை பெற்றால் இது மரணமில்லாத பெருவாழ்வு வாழுமா போகுமா நடக்குமான்னு கேள்வி எல்லாம் வராது. இது மரணமில்லாத பெருவாழ்வு தான் இருக்குதுன்ற எண்ணம் வரும். நானே மரணமில்லாத பெருவாழ்வு தான் உணர முடியும், நீயே அனைத்துமா இருக்கிற எண்ணத்தை உணர அதிகமாக்க முடியும். அதுக்கு நீங்க இறங்கி செயலை செய்யணும். விழான்னு வச்சா அது பிற உயிருக்கும் பிற ஜீவராசிக்கும் பிற மனிதருக்கும் போயிட்டு எங்களோட தூரம் போய் செஞ்சு பாருங்க. அந்த செயலை செய்யும் போது ஏற்படுற அறிவோட அனுபவமே வேற லெவல் தான். நீ இருக்கிறதுல எதையும் கொடுக்காத, போ ஒரு இடத்துக்கு போ, அங்க போய் செயலை செய், அந்த இடத்துல கொடு, அறிவை கொடு. அவன் தெரியல அவனுக்கு நீ சொல்லிட்டு வா போதும். நீ என்ன பேசினாலும் சரி, நீ பேசுற வார்த்தை இந்த காத்துல கலக்க போகுது, இந்த வெளியில கலக்க போகுது. வெளியில கலந்து யாருக்கு எது வேணுமோ அவங்கவுங்களுக்கு மருந்தா மாறுது. போட்டுப்பா, நல்ல மருந்து. இந்த மருந்து ஞானம் கொடுக்கும் மருந்து. அந்த மருந்து அன்புன்ற ஒரு மருந்து தான். அன்புன்ற ஒரு மருந்து முதல்ல நீ போய் செய். அந்த அன்பு அதிகமா செஞ்சு அந்த அன்பு செய்யும் போது அதுல ஏற்படுற மருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடு. அப்பதான் அந்த மருந்து வேலை செய்யும். நீங்க அதை விடுத்து நீங்க நார்மலா சுத்தி நார்மலான செயலை செஞ்சுட்டு நான் இதை பத்தி போதிக்கிறத போய் செஞ்சேன்னா அந்த மருந்து வேலை பார்க்காது. ஏன்னா எல்லா மருந்துக்கும் அன்பு தேவைப்படுது. அன்பு இல்லாத ஒரு மருந்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பெரிய உணவாயினும் சரி, எவ்வளவு சத்து நிறைஞ்ச உணவு, அன்பு இல்லாம அந்த உணவு சமைக்கப்பட்டால் அந்த உணவோட சத்து குறையும். அன்போட ஒரு உணவு சமைக்கப்பட்டால் அந்த உணவோட தன்மை எந்த ரெட்டிப்பாகுன்றது எல்லை வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த எல்லை வரைக்கும் நான் போக முடியும். நம்மளால அந்த உணர்வை நம்மளால உணர முடியும். இது எல்லாருக்குமே சாத்தியம். ஆனா அன்புன்ற ஒரு உணர்வு தான் பெரிய விஷயம். அந்த அன்பை செய்யும் போது ஏற்படுற அறிவின் வெளிப்பாடு நீ பிறருக்கு கொடுக்கும் போது அந்த அறிவு உடனே போய் ஒரு பெரிய வேலையை பார்க்கும், அவனை புரிய வைக்கும், தெளிய வைக்கும், அவனையும் அன்பை செய்ய வைக்கும். அன்புன்ற ஒரு விஷயத்தை அதிகமா சிந்திக்கணும், அதிகமா பேசணும். உயிரின்ற ஒரு வார்த்தையை அதிகமா சிந்திங்க, அதிகமா அந்த வார்த்தையை உச்சரிங்க. உயிரின்ற ஒரு விஷயத்தை நீ உச்சரிக்கும் போது தான் தெரியும் நீ யாருன்ற புரிதலை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. அன்பே இங்க அனைத்துமே, அகிலமே அன்பால் இருக்குது. அந்த அகிலமே அன்பால் இருக்கும் போது நீயும் அன்பா தான் இருக்கிற. அந்த அன்பை வெளிக்காட்டணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம சிந்திக்கிற சிந்தனை அன்பை பத்தியும் கருணையை பத்தியும் ஒருமையை பத்தியும் யோசிங்க, சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாரும் அன்புன்ற ஒரு வார்த்தைக்குள்ள ரொம்ப டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியணும்னா வள்ளலார்ன்ற ஒரு உருவம் அன்பை மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரே உருவம் அது வள்ளலார். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நீங்க வள்ளலார்னு நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா ஒரே விஷயம் தான், நீங்க எல்லாமே அன்பு நிறைஞ்சதுதான். இப்போ நேரஸ்ட்ல இருக்கிறது வள்ளலார்ன்ற ஒரு உருவம். அந்த ஒரு உருவத்தை அன்புன்ற ஒரு வடிவமா இருக்கீங்கன்னா வாடிய பயிரை கண்ட போது வாடினாரு. ஒரு மண் கட்டி உடையும் போது அந்த மண் கட்டிக்குள்ள இருக்கிற அணு ஆட்டம்ஸோட துன்பத்தை உணர்ந்து ஃபீல் பண்ணவர். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை வெளிக்காட்டினவர். இது எல்லாத்தையும் நம்ம வேற மாதிரி அன்புனால சொன்ன ஒரு விஷயம். அதனால நீங்க அன்புன்னு ஒரு விஷயம்னா அவர் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்ப அன்புன்ற ஒரு விஷயத்த நீங்க அதிகமா எடுக்கணும்னா அவர் உருவத்தை பாருங்க, அந்த உருவத்துல எல்லாத்தையும் பாருங்க. அது எல்லாமே அன்பை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள மட்டும் போங்க, வேற எதுக்குள்ளயும் போகாதீங்க. அந்த அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அது உண்மையே வள்ளலார்னு காட்டும். அதுதான் அவர் சொல்லிட்டு போனது, அப்பதான் நடக்கும். ஆனா நம்ம செயலை செய்யணும், அன்புன்ற ஒரு செயலை தான் செய்யணும், வேற எந்த செயலுக்குள்ளயும் போகக்கூடாது. அன்பு, கருணை, ஒருமை, இதை நீ இதுக்குள்ள நீ இறங்கி நீ பின்பற்றிப்பாரு. அவர் என்ன சொன்னாரோ அந்த அனைத்து விதமான மாற்றத்தையும் உடல்ல நம்ம காணலாம்.
அதை நான் பார்த்துருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் நான் இவ்வளவு பேச்சு பேசுறேன். இந்த பேச்சு சும்மா கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு இந்த நாளுக்கு இப்போ வருது. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சரியா எடுத்து பயன்படுத்தணும். நம்ம செயலை மட்டுமே செய்யணும். அது கருணையான செயலும் அன்பான செயலும் இருக்கணும். அந்த அன்பும் கருணையை சேரும்போது ஒருமை வரும்போது நீயே அனைத்துன்ற புரிதலை புரிந்து நித்தியமான பேர்மனையில இங்க இருக்கிற உலக உயிர்கள் அனைத்துக்குமே கிடைக்கும். அது நடக்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம எல்லாருனாலையும் சொல்ல முடியும். அதை விண்ணப்பமா வைக்க முடியும். பிறரும் நம்மளும் ஒண்ணுன்ற தன்மை நம்மளுக்குள்ள 100% விளங்கிடும். மிக அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி.